The greatest of all time உடைய டீடைல் ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ பண்ணியாச்சு. எனக்கான அந்த வீடியோ பண்ணதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதனால தான் இந்த டீடைல் ரிவ்யூ வீடியோ. இதில் நான் எந்த ஸ்பாய்லரும் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் தாராளமாக வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்கலாம். நீங்கள் கோட் படம் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சோன்னா உடனே சீட்டை விட்டு எந்திரிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் சீனே இருக்குது. கோட்டுடைய பார்ட் 2க்கான போஸ்ட் கிரெடிட் சீனும் ஒரு ஃபன்னான ப்ளூப்பர்ஸும் வரும். அந்த ரெண்டையுமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு கோட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் தான். இது வரைக்கும் நம்ம தளபதி அவரோட கெரியரில் நடித்த படங்களில் எந்த படத்துலையுமே அவருக்கு பார்ட் 2 இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் கோட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்ட் 2க்கு லீட் கொடுத்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனோட முடிச்சிருக்காங்க. நீங்கள் உடனே சொல்லலாம் லியோவில் அப்போ போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்ட் 2க்கு லீட் கொடுத்தாங்களேன்னு. கொடுத்தாங்க, பட் ஆனால் அவங்க அஃபிஷியலாக அது வந்து பார்ட் 2ன்னு அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் வெங்கட் பிரபு இதில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வர்சஸ் ஓஜின்னு சொல்லி பார்ட் 2 இருக்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர். இந்த படத்தில் வந்து ஜீவன் கேரக்டர் க்ளோன் போல இருக்கு. ஸோ இந்த க்ளோனே இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்குன்னா இந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் களத்தில் இறங்கும் போது அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ நம்ம பார்த்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபுடைய ஹீரோனா, அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபுவோட வில்லன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இது வரைக்கும் நான் லைஃப்பில் எவ்வளோ தளபதி படம் பார்த்துருக்கேன். ஆனால் தளபதி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்தது கிடையாது. வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, விஜய் சாரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படம்னா அது லியோ தானே. ஆனால் நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாருமே கோட்டை தான் சொல்லுவாங்கன்னு. கண்டிப்பாக நம்ம விஜய் சார் கெரியரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படம்னா அது கோட்டு தான். ஸோ கோட்டில் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். அங்கே தளபதியோடைய ஆக்டிங், காஸ்டியூம், லுக்கு, அப்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்தது. குறிப்பாக வெங்கட் பிரபு சாரோட மேக்கிங் உண்மையிலே வேற லெவல். கோட் படத்தோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு பழைய ஸ்டோரி தான். அந்த படத்துலேயே அவங்க ஒரு டைலாக் வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க, என்ன சார் விஜயகாந்த் சார் பட கதையெல்லாம் விட்றீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பழைய படத்தோட கதை தான். ஆனால் இருந்தாலும் வெங்கட் பிரபு சார் இந்த படத்துக்காக பண்ண ஸ்க்ரீன் பிளேவும் மேக்கிங்கும் ரொம்ப ரொம்ப புதுசு. நீங்கள் 3 மணி நேரம் படம் பார்க்க உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக படம் எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்காது. இடையில ஒரு சில சீன் ட்ராப் ஆகும் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்தடுத்த சீனில் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கண்டிப்பாக படம் ஹை பீக் லெவலுக்கு போகும். படம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வர்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டிப்பாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் என்ன இல்லை, ஒரு படத்தில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா சாங்ஸ் இருக்கணும், ஸோ அந்த ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கணும், வில்லனிசம் பயங்கரமாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே, டயலாக், காமெடி எல்லாமே வேறு லெவலில் இருக்கணும். எல்லாமே கோட்டில் வேறு லெவலில் தான் இருந்தது. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எனக்கு எதுவுமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதிக்கு ஆஃப்டர் துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா கண்டிப்பாக நான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் தெரியல, இப்போ நல்ல படம் கிடையாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நல்ல படம் தான். ஆனால் எனக்கு இந்த படம் ஒரு பர்சனல் ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. ஏன் நான் கோட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த படத்தில் நம்ம விஜய் சாரோட ஆக்டிங் பார்க்க ரொம்ப புதுசாக இருந்தது. அவருடைய வில்லனிசம் உண்மையிலே வேற லெவலுங்க. ஏன்னா அந்த டிஏஜிங் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த படம் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஏன் நான் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் சரியில்லை, என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லி ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த டிஏஜிங் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டட் கேரக்டரு. அந்த கேரக்டர் இல்லைனா இந்த படம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமான்னு சத்தியமாக தெரியல. விஜய் சார் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவர் லைஃப்பில் பண்ணாத ஒரு ஆக்டிங்கை அந்த கேரக்டர் மூலிமா பண்ணியிருக்காரு. எனக்கு எங்கேயுமே நம்ம விஜய் சார் இந்த படத்தில் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லை. இது வரைக்கும் அவர் கெரியரில் பண்ண எல்லா படங்கள்லையுமே ஏதாவது ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். ஒரு தளபதி ஃபேனாக எனக்கே அது வந்து கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் தளபதி அந்த மாதிரிலாம் ஒரு சீன் கூட பண்ணலை. எனக்கு அதனால தான் இந்த படம் பயங்கர பர்சனல் ஃபேவரட்டாக மாறிச்சு. அண்ட் எனக்கு இந்த படம் பிடிச்சதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா, எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக இவங்க யாருமே நடிக்கல. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி தான் பேசி ரொம்ப கலகலன்னு செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக வெங்கட் பிரபு சாரை பாராட்டே ஆகணும். அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவருடைய கேஸ்டிங் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் படத்தில் பிடிச்சி போடுறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மொமெண்ட்டை படத்தில் வைக்கணும். அதை ஜெயிலரில் நெல்சன் எந்த மாதிரி பயங்கரமாக ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி விபி இங்கே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தில் பிரசாந்த் சாராக இருக்கட்டும், பிரபுதேவா சாராக இருக்கட்டும், அஜ்மல், அதுக்கப்புறமா மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பயங்கர நீட்டாக பண்ணியிருக்காங்க. மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகுது ஸ்க்ரீனில் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸும் படத்தில் இருந்தது. அண்ட் ஃபைனலாக யுவன் சார் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சாரி யுவன் சார், நீங்கள் படத்தில் போட்ட பாட்டு எதுவுமே எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக பிடிக்கல. படம் பார்க்கும்போதுமே ஓகே சாங்ஸ்லாம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே மிரட்டிட்டீங்க. இந்த படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையோ அதை ஒவ்வொரு சீனுக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த 40 நிமிஷம் அந்த ஸ்டேடியமில் வந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபேவரட் மொமெண்ட்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு மெட்ரோ ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீனில் நம்ம தளபதிக்கு ஒரு ஷாட் வைப்பாங்க. அப்போ ஒரு பிஜிஎம் போடுவார் பாருங்க, உண்மையிலே வேற லெவலில் இருக்கும்.
ஸோ சீரியஸாக நீங்கள் கோட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கோட்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், ஆனால் பயங்கர ஸ்பீடாக பிக்கப் ஆகிடும். கோட்டுடைய செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், ஆனால் லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடைசி 40 நிமிஷம் உண்மையிலே பயங்கர ஃபயராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரப்போ ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு கோட் கொடுத்துருக்கோம். என்னப்பா எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு என் படத்தில் ஒரு மைனஸ் கூட இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மைனஸ் இருக்குதான். நான் பெரிய மைனஸாக பார்க்குறது இந்த படத்தில் ஸ்பார்க் சாங் தான். அந்த ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட் சத்தியமாக சரியே இல்லை. அந்த படத்தில் அந்த பாட்டு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் அந்த பாட்டோட மேக்கிங், நம்ம தளபதியோட டான்ஸ்லாம் அதில் பயங்கரமாக இருந்தாலும், ஆனால் அந்த சாங் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது நான் ஏன் இப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஃபைனலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தளபதி ஃபேனாக எனக்கு தெரிஞ்சு கடைசி 5-6 வருஷத்தில் நம்ம தளபதிக்கு வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.